ஸ்டார்ட். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்ற கதையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சிலப்பதிகாரத்துல 3 காண்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புகார் நகரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற செய்தியை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இப்ப நம்மளோட சேனலை முதல்ல நீங்க பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் போடுங்க. அப்பதான் புகார் நகரம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நேரடியா நம்மளோட வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா? புகார் நகரத்தை விட்டு வெளியேறிய கோவலனும் கண்ணகியும் அப்படின்னு சொல்லி போன வீடியோல நம்ம பார்த்தோம். இப்ப என்ன நடக்குது, எதனால புகார் நகரத்தை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்றத வந்துட்டு மாதவி பாடி ஆடிய காணல் வரி பாடல்களால் பிணக்குற்று திரும்பிய கோவலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்னங்க காணல் வரி பாடு, அப்படி என்ன ஒரு பாடலை பாடியிருப்பாங்க மாதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க பாருங்க, 2 அடி தான் மாதவி பாடி ஆடிய அந்த வரி கோவலனை ரொம்ப மனசு சங்கடப்பட வைத்தது அப்படின்றாங்க. இப்ப என்ன அந்த 2 லைன் அப்படின்னா, 1000 வழிகளில் ஆடவர் வந்தான், அதுவே கற்பென்று நம்மிடம் கொள்வான். தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் இதோட கருத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்றேன். அப்படி என்ன இந்த வரி அப்படின்னா, 1000 வழிகளில் ஆடவன் வந்தான், எப்பேற்பட்ட ஆடவனும் 1000 வழிய சொல்லிட்டு என்னிடம் வந்தான், ஏன் என்ன தேடி வர்றீங்கன்றதுக்கு நான் கேட்டதுக்கு, அதுவே கற்பென்று நம்மிடம் கொள்வான், ஆடவனுக்கு அதுதான் கற்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி மாதவி ஆடிய பாடலால் கோவலன் பிணக்குற்று திரும்பினான். அது மட்டுமல்ல, கோவலன் கேவலனாகவும் மதுரை காண்டத்திற்குள் வருகிறான் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணியாச்சு. இப்ப மதுரைக்குள்ள வாராங்க. மதுரைக்குள்ள புகார் நகரத்தை விட்டு வெளியேறிய கண்ணகி கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுங்களா? என்னங்க மதுரை வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப கண்ணகிய பாருங்களேன், எதுவுமே அறியாத ஒரு பெண்ணாக இருந்திருப்பாள். அப்ப நம்ம நிறைய பெண்களை இன்னைக்கு நம்ம கற்பு கரசின்னு சொல்றது இல்ல, குறிப்பிட்ட ஒரு ஆளை தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம கற்பு கரசின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளையோ நம்ம அக்காவையோ நம்ம தங்கையோ நம்ம மனைவியையோ நம்ம சொல்லிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, கற்பு கரசின்னு யார சொல்றோம் அப்படின்னா, நம்மளை அறியாமையே அது வந்துரும். கண்ணகி, சீதை, நலாயினி அப்படின்னு சொல்லி நம்ம வரிசைப்படுத்துறோம் இல்லைங்களா? ஏன் நம்மளை நாமே சொல்லிக்கிறது இல்லை அப்படின்னா, சங்க காலத்துல கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவை பொறுத்த வரைக்கும் மனசை கெடுக்கிற எந்த ஒரு பொருளுமே அவங்களுக்கு இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு கேட்டு மயங்குற மாதிரி இன்னைக்கு மீடியாக்கள் இருக்கிற மாதிரி அன்னைக்கு கிடையாது. ஒரு வானொலி இல்ல, தொலைக்காட்சி இல்ல, எதுவுமே இல்ல. அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வெளியில போறோம் அப்படின்னா அந்த அழகான குளிர் காற்றை நம்ம ரசிக்கிறோம் இல்லைங்களா? அது இல்லாம தோட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னா ரோஜா மலர்கள் மலர்ந்திருக்கிற ஒரு செடியை கண்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, என்னே அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த என்னே அழகுன்ற ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிட்டோம்னா நம்ம கற்பு நிலை தவறி விட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? அதனாலதான் நம்மளை நாமே சொல்லிக்கிறது இல்ல. அவங்கள மனசை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லாத காரணத்தினால் அவங்க கற்பு கரசின்னு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். சரி, இப்ப எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, எதுவுமே தெரியாத ஒரு அறியாத பெண்மகளாக கண்ணகி யார் கூடயே வர்றாங்க அப்படின்னா, கோவலன் கூடயே வராங்க. வந்த உடனேயே எங்க தங்குறாங்க அப்படின்னா, மதுரையை அடுத்த புறஞ்சேரியில் ஆயர் முதுமகள் பெண்டீர் ஒருவரால் அவள் வாழ்விடத்தில் தக்க வைக்கப்படுகிறாள் கண்ணகி. அப்ப இன்னைக்கும் நம்ம சொல்றோம், அதனாலதான் மதுரையை அடுத்த புறஞ்சேரியில கண்ணகி தக்க வைக்கப்படுகிறாள் அப்படின்றதுக்காக தான் அந்த ஊரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்ணகி தங்கி இருந்ததால் தான் அந்த ஊருக்கு கண்ணனேந்தன் பேர் வந்துச்சு அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? மதுரையை அடுத்த ஒரு கண்ணனேந்தல் அப்படின்னு இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா,
மதுரை பெரியார் நிலையத்துல இருந்து 23CG அந்த மாதிரியான பேருந்துகள் எல்லாம் கண்ணனேந்தலுக்கு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, அப்படி ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவ கண்ணகி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டு நடக்குது. அந்த திருவிழா கோலத்துல அவ கண்ணகி என்ன பண்றாங்க அப்படின்னா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஊர்ல அவ புதுசு இல்லையா, அப்ப இந்த முதுமகள் ஒரு பெண்டிரால அழைத்து வரப்பட்டு அங்க கோவலன் வந்து கண்ணகி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்தி நடக்குது அப்படின்னா, கோவலன் கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லாம தான் கண்ணகியை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு ஊர்ல தங்கி இருக்காங்க. அப்ப கண்ணகி குடுக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கண்ணகி உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தா தர முடியுமா? வித்துட்டு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சுக்கிறலாம். அப்ப என்ன தொழில் அப்படின்னா, ஏதாவது ஒரு வாணிகத்தை செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு கோவலன் நினைக்கும் பொழுது கண்ணகி கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை. ஆனால் தன் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பில் ஒரு சிலம்பினை எடுத்து கண்ணகி கோவலனிடம் கொடுக்கிறார். அந்த காலத்துல அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சங்கம் அறிவிய காலங்கள்ல தான் கையில போடுறது வளையல்னு சொல்றோம், காலில் போடுறது கொலுசுன்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து ஃபேஷன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து நம்ம நிறைய வந்துட்டு பிளாஸ்டிக்ல, இரும்புல, தேவையில்லாத ஒரு பொருள் எல்லாம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு கிளேல கூட செஞ்சு, நூல்ல கூட செஞ்சு வளையெல்லாம் போட்டுக்கிறோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்துட்டு கோழியை விரட்டும் பொழுது கூட சங்க காலத்துல மகளிர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காதுல கிடக்குற குண்டலங்களை கழட்டி வீசி எரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பாக்குறோம். அப்ப கையில கிடந்தது காப்பு, கால்ல கிடக்கிறது சிலம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விலை உயர்ந்த ஆபரணங்கள் வசதி மிகுந்தவர்கள், வசதி குறைவானவர்கள் விலை குறைந்த ஒரு ஆபரணங்களை தான் மகளிர் அணிஞ்சாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று செய்தியை நம்ம உற்று நோக்குறோம் இல்லைங்களா? அப்ப கண்ணகி காலில் கிடந்த ஒரு சிலம்பை கழட்டி கோவலனிடம் கொடுக்கிறார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னங்க இதை வித்துட்டு வர முடியுமா? ஏதாவது நம்ம ஒரு பொருளை தேடி நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி கோவலனிடம் சொல்ல, கோவலன் ஒரு சிலம்பை கொண்டு போறான். எங்க போறான் அப்படின்னா, சேரிய விட்டு நகரத்துக்குள்ள வாரான். பாண்டியன் மதுரை காண்டம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாண்டிய மன்னன் தான் ஆட்சி. பாண்டிமாதேவி இருக்காங்க. பாண்டிய மன்னன் அரண்மனையில இருக்கக்கூடிய பாண்டிமாதேவியோட சிலம்பும் காணாமல் போயிருக்கும். அந்த காணாமல் போன சிலம்ப யார் எடுத்து வச்சிருப்பா அப்படின்னா, அரண்மனையில பணி செய்யக்கூடிய அந்த பொற்கொல்லன் என்பவன் எடுத்து வச்சிருந்திருப்பான். அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பாண்டிய மன்னன் ஒரு அறிக்கை விட்டிருப்பான். பாண்டிமாதேவியோட சிலம்பு காணாமல் போயிற்று, காணாமல் போன சிலம்பு எங்கிருந்தாலும் கொண்டு வந்து இங்கே தர வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி. ஊருக்கு புதுசு இல்லையா கோவலன், ஆகவே என்ன நடந்ததுன்ற செய்தி கோவலனுக்கு தெரியாது. கோவலன் ஒரு சிலம்பை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னா, பொற்கொள்ளர்கிட்ட கொடுக்குறாங்க. பொற்கொள்ளர் வாங்கி வைத்து கொண்டு தான் எடுத்த சிலம்பை மறைத்து வைத்துக் கொண்டு, வடக்கிருந்து வந்த கோவலன் மன்னா சிலம்பினை கொண்டு வந்து தந்தான் என ஒரு பொய்யான செய்தியை கூறிவிட்டான். பாண்டிய மன்னன் எதுவுமே சொல்லல. ஆனா ஒரே ஒரு செய்தி அறிவிச்சாங்க, கோவலனை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. கோவலனை கொண்டு வா என்ற செய்தி அங்குள்ள தலைவர்களுக்கும், சிற்றரசர்களுக்கும், சேனை தலைவர்களுக்கும் தவறான ஒரு செய்தியா செவியில் பாய்ந்தது. கோவலனை கொண்டு வா என்ற செய்தி கேட்டவுடனேயே கோவலன் தலை கொய்யப்பட்டது. பாண்டியன் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டது. இன்னைக்கு மதுரையில வந்து எங்க இருக்கு இந்த ராஜாவோட அரண்மனை அப்படின்னா, இன்னைக்கும் இருக்குங்க. நம்ம ராஜா முத்தையா மன்றம் அப்படின்ற தமிழிசை சங்கத்துல இன்னைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? இப்ப வந்து கோவலனோட தலை கொய்யப்பட்டது. கண்ணகி என்ன பண்றாங்க, அங்க திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடந்த இடத்துல கண்ணகி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்து கொண்டு உள்ள கண்ணகியிடம் ஒரு செய்தி பரவியது. என்ன பண்ணது அப்படின்னா, பெண்ணே, உன் கணவன் என்பவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனேயே பெண்மகளான கண்ணகி கண்கள் சிவப்பு அழுகிறாள், நிலஞ்சோர விழுகிறாள்.
தன்னுடைய நெற்றியின் வியர்வை பட்டு பட்டு பொட்டுக்கள் தன் நெற்றி திலகங்கள் அழிய அழிய அவள் கண்கள் சிவப்பு அழுத செய்தி இன்னமும் சில சிலப்பதிகாரங்களை படிக்கக்கூடிய நெஞ்சங்களுக்கு நிலைகுலையா செய்திதான் இல்லையா? சரி, இப்ப கண்ணகி அழுது கொண்டே அதனுடன் கண்ணகி தோற்று போகவில்லை. கண்ணகி மற்றொரு சிலம்பினை கையில் ஏந்தி பாண்டிய மன்னனின் அரண்மனையை நோக்கி கிளம்புகிறாள். பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு வந்த கண்ணகி வாயிற்காவலா அப்படின்னு சொன்ன உடனேயே வாயிற்காவலன் ஓடி போய் மன்னா அப்படின்னு சொல்றாரு. மன்னன் இறங்கி வருகிறார். வந்த உடனேயே பெண்ணே நீ யார் கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுங்களா? பாண்டிய மன்னன் பெண்ணே நீ யார்? கண்ணகி சொல்றாங்க, வாயிற் கடைமணி நடுனா நடுங்க, ஆவின் கடைமணி நெஞ்சு சுட சுட, ஆவின் கடைமணி நெஞ்சு சுட, தான் தன் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணே, உன் கணவன் என்பவன் கள்வன். கள்வன் என்று உனக்கு யார் சொன்னது? கள்வன் என்பது என்ன? களவானின் பொருளுங்க. கள்வன் என்பது உனக்கு யார் சொன்னது மன்னா? மன்னா, வளையாத செங்கோல் உன் செங்கோல் இன்றைக்கு வளைந்தது. வழிதவறாத நாட்டில் நீ வழிதவறி விட்டாய். எப்படியாக என் கணவனை நீ கள்வன் என்று சொல்ல முடியும் என கோபத்துடன் கண்களில் நீர் ததும்ப கத்துகிறாள் கண்ணகி. பெண்ணே, உன் கள்வன் உன் கணவன் கள்வன் என்றுதான் நான் கொலை செய்யப்பட்டு விட்டது என்று பாண்டிய மன்னன் எடுத்துரைக்கிறான். இல்லை மன்னா, என் கணவன் என்பவன் கள்வன் அல்ல, அவன் என் கணவன். கண்ணுக்குள் கண்களோட மையவன், அதனால்தான் அவன் கணவன் எனப்பட்டான் என்ற செய்தியை கண்ணகி எடுத்துரைக்கிறாள். ஆனாலும் பாண்டிய மன்னன், பெண்ணே, அப்படி என்றால் உனக்கு சாட்சியாக இருப்பது எது? பாண்டிய மன்னா, நீ எதை வைத்து என் கணவனை கள்வன் என்று கூறினாய் என்று கண்ணகி கேட்க, கொண்டு வாங்கள் அந்த சிலம்பை. இந்த சிலம்பு கோவலன் கொண்டு வந்தான் என்ற செய்தியை நான் தெரிந்த பிறகு கோவலன் என்பவன் கொலை செய்யப்பட்டு விட்டான். எப்படியாக என் கணவனை நீ கள்வன் என்றாய்? அப்படி என்றால் உன் மனைவியின் சிலம்பு மற்றொரு சிலம்பு இருக்கும் அல்லவா, அதை எடுத்து என்னிடம் காட்டு என்று எடுத்துரைக்கிறாள் கண்ணகி. பாண்டிய மன்னன் சற்று மெதுவாகவே பாண்டிமாதேவியின் சிலம்பை எடுத்து உடைக்கிறான். உடைக்கும் பொழுது அரசனின் கையில் இருந்து சிலம்புக்குள் இருந்து என்ன ஒன்று சிதறியது என்றால் முத்துக்கள் சிதறியது. பாண்டிய நாடு முத்துக்களால் நிறைந்ததல்லவா? அப்ப பாண்டிமாதேவியின் சிலம்பில் இருந்ததும் முத்துக்கள். ஆனால் கண்ணகி மறுபடியும் தன்னுடைய சிலம்பு ஒரு காலில் இருந்த மற்றொரு சிலம்பினை கழட்டி எறிகிறாள். எரிந்த வேகத்தில் பாண்டிய மன்னனின் நெற்றியில் படிந்தது. அவளுடைய சிலம்பில் இருந்தது மாணிக்க பரல் என்று தெரிந்தது. பாண்டிய மன்னன், பெண்ணே, நீதி தவறாத நாட்டில் நான் நீதி தவறிவிட்டேன். வளையாத செங்கோல் என் செங்கோல் இன்றைக்கு வளைந்து காணப்பட்டது. இனிமேல் மக்களை காக்க நான் தகுதியுடையவன் அல்ல என்று நெஞ்சை பிடித்து கொண்டு மார்பில் கையை வைத்துக் கொண்டு தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான் பாண்டிய மன்னன். ஆனாலும் பாண்டிமாதேவி இறங்கி வருகிறார்கள் அரண்மனையை விட்டு. என் கணவன் என்பவன் இங்கே மாய்ந்து கிடக்கிறானா என்று கூறி அந்த நிமிஷத்தில் பாண்டிமாதேவியும் உயிரை விடுகிறாள் என்ற சம்பவத்தை இன்றும் நாம் அறிகின்றோம். கண்ணகி அப்பொழுதும் கண்ணகிக்கு கோபமானது தீரவில்லை. பெண்கள் கோபப்பட்டால் இன்றைக்கு என்ன நடக்கும் என்பது அவரவர் வீட்டுக்குள்ளேயே தெரியும் இல்லைங்களா? ஆகவே கண்ணகி தன் கோபத்துடன் மற்றும் அவள் என்ன சாபம் இடுகிறாள் அப்படின்னா, பெரியவர்கள் சிறியவர்கள் ஆணிரக இவற்றை தவிர அனைத்தும் பற்றி எரிய வேண்டும் என இவர் சாபமிட்ட காரணத்தினால் மதுரை ஆங்காங்கே தீப்பற்றி எரிந்தது. ஆகவேதான் இன்றைக்கும் கல்லூரி மாணவர்களிலிருந்து முதியவர்களில் இருந்து பெரியவர்களை இருந்து மாமதுரையை போற்றுவோம் என தமிழன்னைக்கு நாம் புது புது மாலைகள் அணிவித்து நாம் மதுரையை புதுப்பித்துக் கொள்கிறோம் என்ற செய்தியையும் நாம் இன்று வரை அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கண்ணகிக்கு இன்னும் கோபங்கள் தீரவில்லை. பாண்டிய மன்னன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் உயிரை மாய்த்து விட்டார்.
தன்னுடைய மனைவியும் இறந்து விட்டால், ஆனால் கோவலன் கொலை செய்யப்பட்டு விட்டான், என் கணவன் என்பவன் கள்வன் அல்ல என்பதை நிரூபித்தும் காட்டிவிட்டால், ஆனாலும் கண்ணகிக்கு கோபமானது அடங்கவில்லை. அப்படியே நடந்து செல்கிறாள். நடந்து சென்ற காண்டம் என்பதே வஞ்சி காண்டத்தில் போய் அமருகிறாள். அமர்ந்த உடனேயே கூட்டம் என்பது, ஒரு கிராமங்கள்ல கூட்டம் என்பது கூடிவிட்டது. கூடிவிட்ட உடனேயே வானவர் தம்மோடு கணவனை கண்டால் அங்கேயே கண்ணகி தெய்வமானாள் என்ற ஒரு செய்தியை நாம் வஞ்சி காண்டத்தின் வழி அறிந்து கொள்கிறோம். ஆமாங்க, இன்னைக்கும் கண்ணகிக்கு சிலை எழுப்பப்பட்டு உள்ளது கேரளாவில் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம அறிகிறோம் இல்லையா? இப்ப சிலப்பதிகாரமும் சிலப்பதி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த ஒரு பெண்மகள் தான் மணிமேகலை அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம மணிமேகலையில பார்க்கலாம். இருந்தாலும் கூட 1000, அதாவது நம்ம மாதவிய கணிகேர் குலத்து பெண்ணுன்னு தான் சொல்லணுமே தவிர, ஆடலரசி மாதவின் தான் சொல்லணுமே தவிர, அவளை நம்ம வேசி விட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண்மகள் எப்படியாக மணிமேகலை பிறக்கிறாள் அப்படின்ற செய்தியை நம்ம மணிமேகலையில பார்க்கலாம். ஆனாலும் கூட சற்று உற்று நோக்குமே, ஆனால் 1000 வேசி பெண்கள் தான் மணிமேகலைய தூக்கி கொஞ்சி விளையாடுனாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம அறிகிறோம். 1000 வேசியில அவ மணிமேகலை என்பவள் வளர்ந்தாலும் கூட மணிமேகலை எப்படிப்பட்ட ஒரு பெண்மகளாக வளர்ந்து வந்தாள் அப்படின்ற செய்தியை நம்ம அடுத்த காப்பியங்கள்ல நம்ம பாக்குறோம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆகவே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த தொடர்ச்சியால வர காரணத்தினால் இது இரட்டை காப்பியங்களில் ஒன்று. எது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், மணிமேகலையின் ஆசிரியர் சித்தலை சாத்தனார். அப்ப சித்தலை சாத்தனார் சொல்றாரு, அடிகள் நீரே அருளுக என இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதி முடிக்கிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.